ஹே பியூட்டிஃபுல் சோல்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எனர்ஜி வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன போயிட்டுருக்கு, உங்கள் பர்சன் மைண்டில் என்ன நடக்குது, உங்கள் கனெக்ஷன் பற்றி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ரியல் எனர்ஜி என்னன்றதை பார்க்கலாம். இது ஒரு சர்ப்ரைஸ் கரண்ட் எனர்ஜி செக். ஸோ திங்க் யுவர் பர்சன் அண்ட் தேர் நேம். காய்ஸ், ரிமெம்பர் திஸ் இஸ் அ ஜென்ரல் கலெக்டிவ் ரீடிங். ஸோ டேக் வாட் ரெசனேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் எல்லா வீடியோவும் ரெசனேட் ஆகணும்ட்டு இல்லை, உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் ஜோடியாக் சைனும் ஆல்ஃபபெட்ஸும் சொல்கிறேன். ஓகே, ஹியர் த வைபஸ் குயின் ஆஃப் வாண்ட்ஸ், தென் வி ஹாவ் 3 of wands. Okay. Okay, death card. Okay, death card. Okay, devil. We have death and devil. Then 8 of wands. So many wands we are getting. Then 5 of pentacles. Okay, let's check bottom of the deck. 3 of cups. ஸோ கைஸ், என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 3 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்குறாங்கன்றதை காமிக்கிது. இப்போது உங்கள் பர்சன் எனர்ஜியில் குயின் ஆஃப் வாண்ட் வந்து வந்திருக்கு. இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்ராக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்களோட கான்ஃபிடென்ஸ், சார்ம்ஸ், அந்த இண்டிபெண்ட் நேச்சர் எல்லாம் அவங்க மைண்டில் ரொம்ப இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த பர்சன் உங்களை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக யோசிக்கிறாங்க. அவங்களோட எனர்ஜி டிஃப்ரெண்ட்னு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உங்களை நினைக்கும் போது ரொம்ப பேஷனேட்டாக அட்ராக்டாக ஃபீல் பண்ணுறாங்க. தென் வி ஹாவ் 3 ஆஃப் வாண்ட்ஸ். இது வந்து என்னென்னா, டிஸ்டன்ஸில் இருந்து உங்களை பற்றி பார்க்குறது. இங்கே இந்த மன்சனை பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை பார்த்து நின்றுட்டுருக்கிறது பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து உங்கள் கூட ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கான பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்கன்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களை பற்றி ஃப்யூச்சரில் எப்படி உங்களை வச்சுக்கணும், பாஸ்ட் பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்ற யோசிக்கிற அந்த பாசிபிலிட்டிஸையும் காமிக்குது. சம்டைம்ஸ் அவங்க மைண்டில் ஒரு கொஸ்டின் வரும், நம்ம கனெக்ஷன் இன்னும் கண்டினியூ ஆகுமா, ஃப்யூச்சர் மீட் பண்ண சான்ஸ் இருக்கான்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் பர்சன் உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை டிஸ்டன்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கிற எனர்ஜியை காமிக்குது. மேபி அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, உங்களோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்ச ஆட்கள் மூலியமாக உங்களை பற்றி கேட்குறது, உங்களோட ஸ்டோரிஸ் அந்த வாட்ஸ்அப், அந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் என்ன மூடில் இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, நார்மலாக இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களை டிஸ்டன்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அட் த சேம் டைம் உங்கள்கிட்ட வந்து அவங்க உங்களை எப்படி அப்ரோச் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்குறாங்க. உங்களை அவங்க நினைக்கும் போது அவங்க மைண்டில் வந்து அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்குற லைட் மாதிரி அதை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென் வி ஹாவ் டெத் அண்ட் டெவில். ஓகேங்களா, இந்த கோம்போ வந்து ரொம்ப டீப் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. டெத் கார்டு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, உங்கள் கனெக்ஷன்னால் அவங்க லைஃப்பில் ஒரு பிக் சேஞ்ச் பேஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. மேபி ஓல்டு மைண்ட் செட், ஓல்டு ஹேபிட்ஸ் எல்லாம் ஸ்லோலி சேஞ்ச் ஆகுது. உங்களோட கனெக்ஷன் அவங்களுக்கு லைஃப் லெசன் மாதிரி இருந்திருக்குது. இந்த டெத்துன்றது என்னென்னா, ஒரு பேட்டர்ன் முடிஞ்சு இன்னொரு பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு அர்த்தம். அந்த வேண்டாத அந்த ஓல்டு பேட்டர்ன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு நியூ பேட்டர்ன் வந்து உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு அர்த்தம். ஏன்னா டெவில் இருக்கிறதுனால தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் காமிக்குது. தேர்ட் பார்ட்டி மேபி ரொமான்டிக்காக இருக்கலாம், இல்லை ஃபாதர், மதர், ஃப்ரெண்ட்ஸ், கெரியர் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ மேபி உங்கள் கொஞ்சம் டாக்ஸிக்ஸ் பேட்டர்னில் அடிக்ட் ஆகிருக்கலாம். அவங்க யோசிச்சாங்கன்னா அவங்க வெளியில் வந்துடலாம், பட் அவங்க அதிலே ஸ்டிக் ஆகிட்டுருக்குறாங்க. அதை வந்து இந்த டெத் கார்டு வந்து சரி பண்ணுது. அவங்க வெளியே வர ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட இருந்த அந்த அட்டாச்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. இஃப் தே ட்ரை டு மூவ் ஆன், ஹார்ட்டில் ஒரு புல் இருக்குது. சம்டைம்ஸ் அவங்க மைண்டில் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நான் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் என் மைண்ட் ஸ்டில் அவங்களையே ரீகால் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது லவ் ப்ளஸ் ஒரு அப்சஷன் மிக்ஸ்டு எனர்ஜியை வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுது.
மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ல வந்து அவங்க வெளியில வந்திருக்கலாம். அந்த டெத் கார்ட் வந்ததுனால, அவங்கக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஈகோ கிளாஷஸ் எல்லாம் நடந்து, அந்த பிரிவு வந்து உங்களோட நர்ச்சரிங், லவ் உங்களோட ஜென்யூன்னஸ வந்து அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண வச்சிருக்கலாம். ஆம். அட் த சேம் டைம் வந்து அந்த டாக்ஸிக் பேட்டர்ன் முடியறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இந்த டைம் உங்க பெர்சன் வந்து அந்த பழைய மாதிரி இருக்க மாட்டாங்க. ஃபுல் கமிட்மெண்ட் குடுப்பாங்க. லாயல்ட்டியா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. உங்கள வந்து அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. ஏன்னா, நீங்க வந்து அவங்களோட மைண்ட்ல வந்து ஒரு ஹை ஆன வேல்யூல இருக்கிறீங்க. ஒரு ரெஸ்பெக்டட் பிளேஸ்ல வந்து நீங்க இருக்கிறீங்க. ஸோ, இந்த 2 கார்டும் வந்தது என்னன்னா, ஒரு பேட்டர்ன் முடியுது. ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன் முடிஞ்சு, ஒரு நியூ லைஃப் அவங்களுக்கு மறுபடியும் உங்க மூலியமா கிடைக்க போகுது. உங்ககிட்ட அந்த நியூ லைஃப் இருக்குதுன்றத, யுனிவர்ஸ் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்குதுன்றத, இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி இந்த டெத் கார்டுன்றது என்னன்னா, நெகட்டிவான கார்டு இல்ல. அம் ஒரு கர்மா முடிஞ்சிட்டு மேபி ஸோ, அவங்க எதுக்கு உங்கள உட்டுட்டு போனாங்களோ, அங்கே அவங்க நல்ல ஒரு லெசன டீச் பண்ணியிருக்காங்கன்றது இந்த 2 கார்டும் ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் வி ஹேவ் 8 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 5 ஆஃப் பென்டிகல்ஸ். நான் சொல்லியிருக்கிறேன் 8 ஆஃப் வாண்ட்ஸ் வந்தா இது ஒரு சாட்டர்ட் கார்ட். ஸ்ட்ரகிள் ஆஃப்டர் சக்சஸ், சைலன்ஸ் ஆஃப்டர் ரீகன்சிலேஷன். கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் ரீகன்சிலேஷன் ஆகுன்றத இந்த 8 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ, எய்ட்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து யூசுவலி ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் கார்டு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, உங்க பெர்சனுக்கு ஒரு சடனா ஒரு அர்ஜ் வரும் கான்டாக்ட் பண்ணணும்னு, இல்ல மெசேஜ் அனுப்பணும்னு தோணும், இல்ல பேசி பார்க்கலாமேன்ட்டு ஒரு இம்பல்சிவ் எனர்ஜி வந்து அவங்களுக்கு வரும்ன்றத காமிக்கிது. மேபி அவங்க அந்த பழைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் மறந்துட்டு, உங்க கூட இருந்தா கொஞ்சம் அவங்க எமோஷ்னலி ஃபுல்ஃபில்லா இருப்பாங்கன்றதுக்காக உங்கள தேடி ஒரு மெசேஜ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குதுன்றத இந்த 8 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் நம்மள்ட்ட வந்து இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால, அவங்க இன்சைட்ல கொஞ்சம் லோன்லியா, ரிஜெக்டடா ஃபீல் பண்ற எனர்ஜி இருக்கு. மேபி தேர்ட் பார்ட்டிட்டருந்து ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். அவங்க எதுவுமே வேண்டான்னு மூவ் ஆன் பண்ணிட்டு போறாங்க. இப்ப அதாவது ரொம்ப கஷ்டமா, ரொம்ப கவலையா போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? கவலையா எங்கேயோ போயிட்டுருக்காங்க. உங்கள பார்த்து வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஏன்னா பின்னாடி அந்த 5 ஸ்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எல்லோ கலர்ல. அது வந்து உங்களோட அந்த எனர்ஜிய வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ, அவங்க இன்சைட்ல கொஞ்சம் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்ல இருக்கு. மேபி அவங்க எப்படி திங்க் பண்ணலான்னா, நீங்க ரீச் பண்ணா அக்செப்ட் பண்ணீங்களா? மாட்டீங்களா? இல்ல ரொம்ப லேட் ஆயிருச்சா? அவங்க வந்து உங்கள ரீச் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சான்னு சொல்லிட்டு நெறைய அவங்க திங்க் பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்க ஹார்ட்ல ரீச் பண்ணணுன்ட்டு ஆசை இருக்கு. ஏன்னா 8 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் தான் உங்க 2 பேத்தையும் சாரி காய்ஸ். உங்க 2 பேத்தையும் கனெக்ட் பண்ண முடியாத ஒரு வாலா வந்துட்டு இருக்குது. ஸோ, ஓவரால் எனர்ஜி என்னன்னா காய்ஸ், அவங்க வந்து உங்களோட அந்த கேரிங், நர்ச்சரிங் எல்லாத்தையும் மிஸ் பண்றாங்க. கார்மிக் லெசன பே பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேட்டர்ன் வந்து முடிஞ்சு, இப்போ ஒரு நியூ பேட்டர்னுக்கு வந்து அவங்க ஸ்டார்ட் ஆகுறாங்க. மேபி உங்களது ஒரு சோல் பாண்ட் கனெக்ஷனா இருக்கலாம். காய்ஸ் ஜெண்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. த பெர்சன் இன் யுவர் மைண்ட் மேட்டர்ஸ். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப்க்கு டேக் குடுக்க வேண்டாம். இட் இஸ் ஆல் அபவுட் ஹார்ட் அண்ட் சோல். ஓகேங்களா? ஆ ஒரு வேள ஜட்ஜ்மென்ட் பண்றதா இருந்தா, ஃபீல் ஃப்ரீ டூ ஸ்கிப் மை வீடியோ. ஓகேங்களா? இந்த டாரோ கார்ட்ஸ்ன்றது என்னன்னா, அ டெம்பிள் ஆஃப் 12 ஜோடியாக் சைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ, அதில வந்து அந்த கார்மிக் லெசன், சோல் பாண்ட் கனெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். நம்ம மனுஷனா பிறந்தா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதனால யாரையுமே ஜட்ஜ் பண்ண அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஸோ, மேபி அந்த தேர்ட் பார்ட்டி சிட்யூவேஷன் அ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மேபி அந்த தேர்ட் பார்ட்டிட்டருந்து உங்க பெர்சன் வந்து ஈகோ கிளாஷஸ், நெறையா இஷ்யூஸ், மேபி அவங்க கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்திருக்கலாம். இல் அதுலேருந்து அவங்க மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹேவ் 3 ஆஃப் கப்ஸ். இது ஒரு பாசிட்டிவ் அண்டர்லையிங் எனர்ஜி. டீப்ல அவங்க ஸ்டில் ரீகனெக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பேசணும்ன்ட்டு ஒரு ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. ஏன்னா, அவங்க ரொம்ப லோன்லியா இருக்கிறதுனால, நீங்க ஷோல்டர் ஆஃபர் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும்ன்ட்டு அவங்க யோசிச்சுட்டுருக்குறாங்க. 3 ஆஃப் கப்ஸ் சம்டைம்ஸ் ரியூனியன் எனர்ஜியையும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ, யூனிவர்ஸ் எனர்ஜில ஒன்ஸ் அகைன் கம்யூனிகேஷன் ஆர் மீட்டப் பாசிபிலிட்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, உங்களோட பெர்சன் இப்பவும் உங்களோட பிரசன்ஸ ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. அவங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் நடந்துட்டுருக்குது. மேபி நடந்திருக்கலாம்.
உங்க கனெக்ஷனோட அட்டாச்மெண்ட் கம்ப்ளீட்லி வேனிஷ் ஆகல, ஃபேட் ஆகல. கான்டாக்ட் பண்ண டிசைர் இருக்கு. ஆனா, அவங்களோட ஈகோ, அந்த ஃபியர் எல்லாம் அவங்கள கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டுருக்கு. அட் த சேம் டைம் உங்களோட ரீகன்சிலியேஷன் எப்படி நடக்கும்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நடக்கலாம். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல், ஏதாச்சும் ஒரு ஈவென்ட், மேரேஜ் அந்த மாதிரி இருக்கும்போது, அப்போ நீங்க 2 பேரும் பார்த்து பேசுறதுக்கான பாசிபிலிட்டீஸ இந்த 3 ஆஃப் கப்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. காய்ஸ் நான் ஜோடியாக் சைன் சொல்றேன் பார்த்துக்கங்க. ஆரிஸ், தென் லியோ, சாகிட்டாரியஸ் இருக்குது. ஸ்கார்பியோ, கேப்ரிகான், தென் சாகிட்டாரியஸ் ஷோயிங் ஹை காய்ஸ். தென் டேரஸ் எனர்ஜி இருக்குது. கேன்சர் எனர்ஜி இருக்குது. ஆல்ஃபாபெட்ஸ் வந்து சி, பி, ஜே, எஃப், ஓ, என், இ, டபிள்யூ, ஹெச், தென் சி, வி, பி, எஸ், கே, ஒய், டி, ஆர், டி, ஏ, எஸ், எல், எம். மேபி இது உங்களோட பேரில் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட பர்சனோட பேரில் எங்கே வேணாலும் ரெசினேட் ஆகிருக்கலாம். ஸோ அதை பார்த்துக்கங்க. டைம் ஃப்ரேம் வந்து 1 to 3 வீக்ஸில் எனர்ஜி ஷிஃப்ட் ரியலைசேஷன் வரலாம். ஒரு சிலருக்கு 3 to 3 months ரேஞ்சில் மூவ்மெண்ட் ஆர் கான்டாக்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மேபி எப்படின்னா 1 monthல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து இந்த கார்ட்ஸ் காமிக்குது. கேப்ரிகான் எனர்ஜி இருக்கிறதுனால 4 to 6 வீக்ஸில் ஒரு சிலருக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் சடன் மெசேஜ் இல்லை அன்எக்ஸ்பெக்டட் கான்டாக்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கைஸ் உங்களுக்கான அட்வைஸ் என்னென்னா, உங்கள் பர்சன் திரும்பி வரும்போது அந்த பாஸ்ட்டை பற்றி கேட்க வேண்டாம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அவங்கள அக்செப்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணும்போது கொஞ்சம் காமாக அவங்கள ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அவங்கள சாய்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் காம் அண்ட் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் பர்சன் உங்களை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி கைஸ் ஹவு டு சே, உங்கள் இது வந்து ஒரு சோல் பாண்ட் கனெக்ஷனை காமிக்குது. ஒரு கார்மிக் லெசன் முடிஞ்சு சோல் பாண்ட் கனெக்ஷனுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இடன் ட்ரூத் ஒராக்கல்லேருந்து நான் கார்ட்ஸ் எடுக்கிறேன். திங்க் யுவர் பர்சன் அண்ட் தேர் நேம் என்ன வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, என்ன கார்டு வரப்போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கார்ட் வி ட்ரான் இஸ் வி நீட் டு லெட் ஈச் அதர் கோ. கார்டு தெரியுதா பார்த்துக்கோங்க உங்களுக்கு. வி நீட் டு லெட் ஈச் அதர் கோ. நடுவில் இருந்து ஒரு கார்டு எடுக்கிற என்ன வருதுன்னு பார்க்கலாம். வாவ், ஐ லவ் யூ. ஓகே, இந்த கார்டு என்ன சொல்லுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த 2 கார்டும் மிக்ஸ்ட் இமோஷ்னல் எனர்ஜியை காமிக்குது. உங்களோட பர்சன் ஹார்ட்லேருந்து ஆப்போசிட் ஃபீலிங் இருக்குது. ஸோ வி நீட் டு லெட் ஈச் அதர் கோ கார்ட் சொல்கிறது என்னென்னா, அவங்க லாஜிக்கல் மைண்ட் சொல்லுது டிஸ்டன்ஸ் வந்து பெட்டர், அப்ரோச் பண்ண வேண்டாம், கொஞ்ச நாளுக்கு காமாக இருக்கலாம். மேபி சர்க்கம்ஸ்டன்சஸ், ஈகோ ஆர் டைமிங், லைஃப் சிச்சுவேஷன்னால அவங்க அப்படி திங்க் பண்ணலாம். லவ் இருந்தாலும் இப்போ சப்ரசன்ட் தான் கரெக்டுன்ற ஒரு சான்ஸை வந்து ஒரு சாய்ஸை வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து அகெயின் ரீகன்சிலேஷன் ஆனால் அது 2 பேரும் மறந்துட்டு இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலான்ற ஒரு எனர்ஜியை வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 5 ஆஃப் பென்டக்கல்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது பாருங்கள். அவங்க அங்கேருந்து லெட் கோ ஆகிட்டு உங்களை தேடி வந்துட்டுருக்கிறார். அட் த சேம் டைம் என்னென்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது. எங்கே நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்ற அந்த ரிஜெக்ஷன் பயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப போயிட்டுருக்கு. அதனால அவங்க ஓப்பன் அப் ஆகலை. ஆனால் இந்த ஐ லவ் யூன்ட்டு இருக்கிறது வந்து என்னன்னா, டீப்ஸ் இன்சைடில் அவங்க உங்கள் மேலே அவங்களுக்கு ஃபீலிங் இருக்குது, மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. அதுக்கு மேபி அவங்க உங்களை தினமும் அந்த பழைய சார்ட்ஸ் அது இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்குது. இது கேஷுவல் அஃபெக்ஷன் இல்லாமல் ஒரு ஜென்யூன் லவ் எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி சம்டைம்ஸ் அவங்க மைண்டில் இப்படி ஃபீல் ஆகுது, எனக்கு இன்னும் அவங்க மேலே லவ் இருக்குது, பட் சிச்சுவேஷன் காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்றதை யோசிக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் கார்டில் சொன்ன மாதிரி லெட் கோ பண்ண யோசித்தாலும் அந்த சோல் பாண்ட் கனெக்ஷன் வந்து சுற்றி உங்களோட அந்த மெமரிஸில் கொண்டு வந்து அவங்கள
ஸ்ட்ரக் பண்ண வச்சிட்ருக்குது. ஸோ, மைண்ட் சொல்லுது மேபி வி ஷுட் மூவ் ஆன். பட் ஹார்ட் என்ன சொல்லுதுன்னா, ஐ ஸ்டில் லவ் யூன்றத சொல்லுது. ஸோ, இது வந்து யூசுவலி அன்ஃபினிஷ்ட் எமோஷனல் கனெக்ஷன ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க உங்கள வந்து கம்ப்ளீட்லி ஹேட் பண்ணல. பட் சிச்சுவேஷன் வந்து அக்செப்ட் அ பண்ண ட்ரை பண்ற பேஸஸ்ல இருக்குறாங்க. அம் ஸோ மேபி அந்த நடந்து முடிஞ்ச அந்த கார்மிக் இஷ்யூவ பார்த்து கூட அவங்க பயப்படுறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து 111 நியூ பிகினிங் எனர்ஜிய காமிக்குது. 222 பேலன்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப் அத வந்து சொல்லுது. யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பேஷன்ஸ வச்சா கனெக்ஷன் ஹீல் ஆகலாம். டிவைன் டைமிங் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்குதுன்றது சொல்லுது. 333 ஏன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட 3 ஆஃப் கப்ஸ் பாட்டம் ஆஃப் த டெக்ல இருந்ததுனால, இது வந்து ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ சொல்லுது. உங்களோட கனெக்ஷன் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் மாதிரி இருக்குது. யூனிவர்ஸ் உங்களோட அந்த வழிய வந்து கைட் பண்ணிட்டு இருக்குதுன்றது சொல்லுது. தென் 444 புரொடெக்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டிய ரெப்ரசன்ட் பண்ணுது. சிச்சுவேஷன் இப்போ டஃப்பா இருந்தாலும் டிவைன் புரொடெக்ஷன் இருக்கு. எமோஷனல் ஹீலிங் நடந்துட்டு இருக்குதுன்றத சொல்லுது. ஸோ 555 பிக் சேஞ்ச் கம்மிங் ஏன்னா டெத் கார்ட் இருந்துச்சு இல்லையா? ரிலேஷன்ஷிப் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து சடன் ஷிஃப்ட் ஆகுற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் கம்யூனிகேஷனா டிசிஷன் வரலாம். 888 வாண்ட் வந்ததுனால கர்மா பேலன்ஸ் அண்ட் ரீயூனியன் எனர்ஜி பாஸ்ட் சிச்சுவேஷன் க்ளோஸ் ஆகி நியூ பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஸ்ட்ராங் ஏஞ்சல் நம்பர் வந்து என்னென்னா 111 222 555 555 சாரி 777. நீங்கள் இந்த நம்பரை கிளாக்ல இல்லை பில் அமௌண்ட்டில் வெஹிக்கிள் நம்பரில் ஃபோன் நம்பரில் ரிப்பீட்டட்லி பார்த்தா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற சைனுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் காய்ஸ். ஸோ காய்ஸ் திஸ் இஸ் த எனர்ஜி ஐ எம் சேனலிங் இயர் ஃபார் டுடே. உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆச்சுன்னா லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். எனக்கு ஹைப் பட்டன் ஓப்பன் ஆயிருக்கு காய்ஸ். ஸோ முடிஞ்சால் எனக்கு ஹைப் பண்ணுங்கள். எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றது. வேறு என்ன, தேட்ஸ் இட். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். குட் பை.